பெரியோர்களே, கம்பராமாயணத்தில் பாலகாண்டத்தில் நாம் இருக்கிறோம். சென்ற முறை தாடகை வதைப்படலம் நாம் பார்த்தோம். தாடகை வதைப்படலத்தில் பல்வேறு செய்திகளை நாம் படித்து பார்த்த பிறகு இறுதியாக நாம் ஆய்ந்து தோய்ந்த ஒரு அற்புதமான பாடல், அந்த ராமன் விட்ட அந்த அம்பானது எப்படி அந்த தாடகையை வதம் செய்தது என்கிற அந்த பாடல் உலக புகழ்பெற்ற பாடல். உலகம் இருக்கும் வரை நினைத்திருக்க போகிற அந்த அற்புதமான பாடல். சொல்லொக்கும் கடிய வேக சுடுசரம் கரிய செம்மல் அல்லொக்கும் நிறத்தினாள் மேல் விடுதலும் வைரக்குன்ற கல்வோக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கழன்று கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருளென போயிற்றன்றே என்று கம்பன் பாடுகிறான். அந்த சொல் கூட வெறும் சொல் அல்ல, அது நல்லவர்கள் சொல்லுகிற கோபச்சொல், சினச்சொல், சாபச்சொல் என்று அற்புதமாக சென்ற முறை ஐயா நெல்லை தீபன் அவர்கள் அதனை உணர்த்தினார்கள். அப்படி பெரியவர்கள் கோபத்தில் விடுகிற அந்த சாபச்சொல் எவ்வளவு வேகமாக வருமோ அதுபோல ராமனுடைய அந்த வில்லானது அவனிடமிருந்து புறப்பட்டு ஒரு கல் மலையை ஒத்த தாடகையினுடைய நெஞ்சை பிளந்து கொண்டு முதுகுப்புறம் கழன்று அப்புறம் போய் விழுந்தது. எப்படி என்று சொன்னால், நல்லவர்களுக்கு புல்லர்களுக்கு நல்லவர்கள் சொல்கிற அந்த புத்திமதி எப்படி அவர்கள் நெஞ்சில் காதுகளில் தங்காது நெஞ்சத்தில் தங்காது போகுமோ அதுபோல ராமனுடைய அம்பு தாடகையின் நெஞ்சில் தங்காது போய்விட்டது என்று அற்புதமான ஒரு பாடலோடு அதை பார்த்தோம். அதற்கு பிறகு தாடகை இறந்து வீழ்ந்த பிறகு எல்லோரும் மகிழ்கிறார்கள், தேவர்கள் மகிழ்கிறார்கள், எல்லோரும் ராமனை பாராட்டுகிறார்கள். யாவும் நாம் இருக்கை பெற்றோம், எமக்கு இனி எந்த இடையூறும் இல்லை என்று எல்லோரும் மகிழ்கிறார்கள். அதற்கு பிறகு பூமலை பொழிந்து வாழ்த்து விட்டு தேவர்கள் போகிறார்கள். பிறகு வேள்விப்படலம் இங்கே வருகிறது. இந்த வேள்விப்படலம் என்பது விஸ்வாமித்திரன் எதற்காக ராமனை அழைத்து வந்தானோ அந்த நிகழ்ச்சி. இந்த வேள்வி செய்வதற்காகத்தான் ராமலட்சுமணரை விஸ்வாமித்திரர் அழைத்து வருகிறார். இடையிலே தாடகை அங்கே தடை போடுகிறார், அவரை வளைத்து தள்ளுகிறார்கள். இப்பொழுது அந்த வேள்வியை நடத்த வேண்டும். அந்த வேள்வி படலம் தான் இப்பொழுது நாம் பார்க்கிறோம். இப்படி தாடகையை வளைத்த பிறகு உடனே அவர்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க வேண்டுமே என்று விஸ்வாமித்திர முனிவர் அவர்களுக்கு தன்னுடைய படைக்கலத்தை கொடுக்கிறார். தன்னுடைய சில அம்புகளையும் வில் வித்தைகளையும் அவர்களுக்கு பரிசளிக்கிறார் விஸ்வாமித்திரர். அந்த படைக்களத்திற்கு ஓமையாக கம்பன் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், மன்னவர் வறுமை நோய்க்கு மருந்தணைய சடையன் வெண்ணை அண்ணல் தன் சொல்லே அன்ன படைக்களம் என்று சொல்கிறான். மண்ணிலே இருக்கக்கூடிய மனிதர்கள் வறுமையிலே வாழ்கிற பொழுது அந்த வறுமையை போக்குவதற்கு எப்படி ஒரு மருந்து போல் வெண்ணை நல்லூர் சடையனுடைய சொல் இருக்குமோ அப்படிப்பட்ட பலன் தரக்கூடிய படைக்களத்தை விஸ்வாமித்திர முனிவர் ராமருக்கு லட்சுமணருக்கு அளித்தார் என்ற அற்புதமான ஓமையை சொல்கிறான். தன்னுடைய நன்றி எங்களை கம்பன் இந்த படலத்திலே பதிவு செய்கிறார். அந்த படைக்கலங்கள் ராமபுரானிடம் வேண்டி போய் அவர்கள் போய் சேர்கின்றன. எப்படி போய் ஓடி அவரிடம் சேர்கின்றன? எப்படி சேர்கின்றன என்று சொன்னால், நாம் சென்ற பிறவியில் செய்த நல்வினை பயன்கள் எப்படி அடுத்த பிறவியில் தானாக வேண்டி விரும்பி தான் எதிர்பாராகாவிட்டாலும் அது தானாக நம்மை அடையுமோ அதுபோல சென்ற பிறவியில் நாம் செய்த நல்வினை பயன்கள் இப்பிறவியில் எப்படி நம்மை தேடி அடையுமோ அது போன்ற இந்த படைக்கலங்கள் ராமபுரானை தேடி அவனை சேர்ந்தன என்ற அற்புதமான ஒரு ஓமையோடு கம்ப சொல்கிறார். ஆரிய அறிவன் கூறி அழித்தலும் அண்ணல் தன்பால் ஊரிய ஊகையோடும் உம்பர்தம் படைகள் எல்லாம் மகிழ்ச்சியோடு அந்த படைகள் எல்லாம் தேறிய மனத்தான் செய்த நல்வினை பயன்கள் எல்லாம் மாறிய பிறப்பில் தேடி வருவது போல் வந்ததன்றே என்று பாடுகிறார். அப்படி அந்த படைக்கலங்கள் ராமபுரானை மகிழ்ச்சியோடு அடைகின்றன. அந்த படைக்கலங்களுக்கு இன்னொரு மகிழ்ச்சியும் இருக்கிறது. ஏனென்றால் அவை மிகுந்த வலிமை பெற்ற படைக்கலங்கள் ரொம்ப நாள் பயன்படுத்தப்படாமலே இருக்கின்றன. விஸ்வாமித்திர முனிவர் ஆரம்ப காலத்தில் பெரிய ராஜா மன்னனாக இருந்து மிகப்பெரிய போர்களை புரிந்தவன். அவன் கரத்திலே இருந்த படைக்கலங்கள் இப்பொழுது அவன் முனிவனான பிறகு பல ஆண்டு காலமாக அவை பயனில்லாமல் கீழே கிடந்தன, பயனற்று கிடந்தன. இப்பொழுது அவை பயன்பட போகின்றன, தனக்கு வேலை வந்து விட்டது என்கிற காரணத்தினால் இந்த படைக்கலங்கள் வேண்டி விரும்பி போய் ராமனை மகிழ்ச்சியோடு சேர்ந்தன என்று கம்பன் அந்த இடத்திலே மிக அழகாக ராமபுரானை படைக்கலங்கள் அடைந்த விதத்தை அங்கே அழகாக வர்ணிக்கிறார். பிறகு ராமபுரான் விஸ்வாமித்திரனை சில
ஒரு கேள்வி அப்படி போயிட்டே இருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, அந்த தாடகையை கொன்றதற்கு பிறகு அவர்கள் நடந்து கொண்டே 2 காத தூரம் நடந்ததற்கு பிறகு விஸ்வாமித்திர முனி ராமபிரான் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். நீங்க ஆரம்பத்திலே இருந்தே பார்த்தோம் என்றால் ராமபிரான் நிறைய கேள்விகள் கேட்பதும் அதற்கு விஸ்வாமித்திர முனிவன் அவருக்கு விடை சொல்வதுமாகத்தான் இந்த கதைக்களமாக போய் கொண்டிருக்கிறது. 2 காரணங்கள். ஒன்று, ராமபிரான் முதலில் நாட்டை விட்டு காண நோக்கி வருகிறான். ஆகவே இயற்கையாகவே அவனுக்குடைய அந்த ஆர்வம் தெரிந்து கொள்ள வேண்டுமே என்கிற ஆர்வம். 2வது, அவன் இன்னும் சிறுவனாகத்தான் இருக்கிறான். அந்த சிறு பிள்ளைகளுக்கே உரிய அந்த குணாதிசயம் என்னவென்று சொன்னால் என்ன என்ன என்று அறிந்து கொள்ளுகிற அந்த 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 உணர்வோடு தான் அவன் விஸ்வாமித்திர முனிவரை தொடர்ந்து அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன என்று கேட்டுக்கொண்டே வருகிறான். அந்த வகையில ஒரு இடத்துல வரும்பொழுது ஒரு இடத்துல மிகப்பெரிய சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை அரவம் சத்தம் ஒண்ணு கேட்குது. இது என்ன ஒரே பெரிய சத்தமா கேட்குது, இது என்ன சத்தம் என்று ராமபிரான் கேட்கிறார். அப்போ விஸ்வாமித்திரர் சொல்லுகிறார், சரையு என்கிற ஒரு பெரிய நதி இருக்கிறது. அந்த நதியில் கோமதி என்கிற ஒரு இன்னொரு நதி இருக்கிறது. அந்த 2 நதியும் வந்து சேருகிற சத்தம் தான் இப்படி மிகப்பெரிய ஒரு இரைச்சலாக இங்கே கேட்கிறது என்று அவர் சொல்லி, அந்த நதியானது பாவங்களை தீர்க்கிற நதி என்று அந்த நதியை குறித்து சொல்லுகிறார். பிறகு அந்த நதிக்கு பெயர் கௌசிக நதி என்று சொல்லி அந்த கௌசிக நதியினுடைய வரலாற்றை விஸ்வாமித்திர முனிவர் சொல்லுகிறார். இது ஒரு கதைக்களம் போய்கொண்டே இருக்கிறது. அந்த கௌசிக நதி எப்படி பிறந்தது என்று சொன்னால் மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த கௌசிக நதி என்பதும் விஸ்வாமித்திரனுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. விஸ்வாமித்திரருக்கு இன்னொரு பெயர் கௌசிகன். அந்த கௌசிக நதிக்கும் விஸ்வாமித்திரருக்கும் நேரடி சம்பந்தம் இருக்கிறது. அந்த தொடர்பினை விளக்குகிற கதையாதலால் அதனை விஸ்வாமித்திர முனிவர் அங்கே ராமபிரானுக்கு சொல்லுகிறார். குசன் என்கிற ஒரு பெரிய அரசன் இருந்தான். அவனுக்கு தன் மனைவியோடு குடும்பம் நடத்துகிற பொழுது 4 குழந்தைகள் பெறுகிறார்கள். 4 ஆண் மக்களை பெறுகிறார். யார் என்று சொன்னால் குசன், குசனாபன், ஆதூர்த்தன், வசு என்று சொல்லக்கூடிய 4 புதல்வர்களை அந்த குசன் என்கிற அந்த பெரிய அரசன் அவன் பெறுகிறான். அவர்களுக்கு பிறகு அதில் குசனாபன் என்கிற முதல் பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு வந்து 100 பெண்கள் பிறக்கிறார்கள். 5 பதின்மர் 100 பெண்கள் அவர்களுக்கு குழந்தைகளாக பிறக்கிறார்கள். அந்த 100 பெண்களும் வளர்ந்து அழகாக வருகிற பொழுது ஒரு நாள் வாயுதேவன், வானத்தில் இருக்கக்கூடிய வாயுதேவன் அங்கிருந்து வந்து, எனக்கு மன்மதனுடைய தொல்லை தாங்க முடியவில்லை, என்னை நீங்கள் மனம் செய்து கொள்ளுங்கள் என்று அவர்களை கேட்கிறார். அப்பொழுது அவர்கள், நீங்கள் என்னுடைய தந்தையை கேட்டு அவருடைய அனுமதியின் பேரில் என்னை மனமுந்து கொள்ளலாம் என்று அந்த 100 பெண்களும் சொல்லுகிறார்கள். எந்தை அடிதளத்து உரைத்து எந்தையினுடைய அணுகி அவரிடம் சொல்லி, நீரோடு அழித்திடின் அனைதும், அவர்கள் என்னை தாரை வார்த்து கொடுத்தால், எங்களை தாரை வார்த்து கொடுத்தால் உங்களை நாங்கள் மனம் செய்து கொள்கிறோம் என்று அந்த 100 பெண்களும் சொல்லுகிறார். வாயுதேவன் அதை கண்டு கோபப்பட்டு உடனே என்ன பண்ணுறான், அவருடைய முதுகை முறித்து விடுகிறான். அந்த 100 பெண்களுடைய முதுகையும் உழைத்து விடுகிறான். ஒழித்தனன் வெறினை வீழ்ந்தார் ஒளிவலை மகளிர் எல்லாம் என்று கம்பர் பாடுகிறார். அவருடைய அந்த 100 பெண்களுடைய முதுகையும் உடைத்து விடுகிறான். ஆகவே அவர்கள் தவழ்ந்து கீழே மயங்கி விடுகிறார்கள். போய்விடுகிறான் வாயுதேவன். பிறகு மயக்கம் தெளிந்த அந்த 100 பெண்களும் தவழ்ந்து 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 தன்னுடைய தந்தையாகி குசனாபனை போய் பார்த்து இந்த மாதிரி தங்களுக்கு நேர்ந்த இந்த கதையை அவர்கள் சொல்லுகிறார்கள். சொன்ன உடனே ரொம்ப வருத்தப்படுகிற அந்த குசனாபன் பிரம்மதத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தூய்மையான ஒரு நல்ல ஒரு இளைஞனை பார்த்து அவனிடம் இந்த 100 பெண்களையும் திருமணம் செய்து கொடுக்கிறார். கதை எப்படி போகுது பாருங்க. குசன் 4 ஆண்கள், அதுல குசனாபன்கிற பையனுக்கு 100 பெண்கள். அந்த 100 பெண்களுக்கு இப்படிப்பட்ட வாயு பகவானால் இப்படிப்பட்ட பிரச்சனை. அந்த 100 பெண்களையும் பிரம்மதத்தன் என்கிற ஒரு மைந்தனுக்கு அவர்கள் திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். கொடுத்த உடனே அவன் ஒரு தூய ஆத்மா. அவன் மலர்க்கைகள் தீண்டியதும் அந்த பெண்களுடைய அந்த பிரச்சனை தீர்ந்து விடுகிறது. பிரம்மதத்தன் மலர்க்கைகள் தீண்ட பூன் நிமிர்ந்து அழகு வாய்த்தார் அந்த 100 பெண்களும். பிறகு அந்த 100 பெண்களோடு அவன் குடும்பம் செய்கிறான். அப்பொழுது காதி அப்படிங்கிற ஒரு குழந்தை, ஒரு பையன் வந்து பிறக்கிறான். அந்த பிரம்மதத்தனுக்கு காதி என்கிற ஒருத்தன் வந்து பிறக்கிறான். அந்த காதிக்கு 2 பேர் பிறக்கிறார்கள். யார் என்று சொன்னால் கௌசிகை என்று சொல்லுகிற ஒரு பெண்ணும், அதனுக்கு பிறகு கௌசிகன் என்கிற நானும் பிறந்தோம் என்று விஸ்வாமித்திர முனிவர் அந்த இடத்திலே தன்னுடைய வரலாறை சொல்லுகிறார். அந்த கௌசிகையை ரசிகன் என்கிற ஒரு முனி, ரிசிக முனி அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அவர் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் அவர் தவம் பண்ண போயிடுறாரு.
தவம் பண்ண போயிட்டு நல்ல தவத்தினால் பலனடைந்து அவர் வான்லோகம் போயிடுறாரு நேரடியா. போகும்போது அந்த கௌசிகை ரொம்ப கவலைப்படுறார். என்ன நீங்க மட்டும் போறீங்களே, நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறாக வடிவம் எடுத்து அவள் வானத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறார். ரசிகனை தொடர்ந்து அவள் போக ஆரம்பிக்கிறார். போன உடனே ரசிகன் சொல்றாரு, இல்லை நீ வந்து ஒரு புண்ணிய நதியாக பூமியிலேயே இருப்பாயாக என்று சொல்லி அவரை திருப்பி அனுப்பி விடுகிறார். ரசிகன் என்பவருக்கு மெல் இயலாத ஈந்தான், அவனும் சில நாள் அறம்பொருள் இன்பம் முற்றி பிறகு விழுத்தவம் செய்து மீண்டான். பிறகு பிரம்மன் உலகம் போனான். போனவருக்கு வந்து அவரை தொடர்ந்து அந்த பெண், அந்த கௌசிகையானவள் செல்ல முற்படுகிறார். பிறகு அவன் சொல்லுகிறான், விடுநதி வடிவமாகி மாநிலத்து உருகன் நீங்க போதுக நதியாய், மாநிலத்து உருகன் நீங்க போதுக நதியாய் என்று சொல்லி அந்த கௌசிகை என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணை ஒரு நதியாக மாறுவாயாக என்று சொல்லி அவன் சொல்லிவிட்டு வரவழைத்து விட்டு சென்று விடுகிறார் ரசிக முனிவன். அந்த கௌசிகை தான் இங்கே நதியாக ஓடிக்கொண்டிருக்கிறாள். இந்த நதியிலே நீராடுபவர்கள், இந்த நதியிலே குளிப்பவர்கள், அவர்களுடைய பாவ புண்ணியங்கள் என்பது பாவங்கள் தீரும், புண்ணியங்கள் சேரும் என்று விஸ்வாமித்திர முனிவன் அந்த நதியினுடைய கதையை சொல்லுகிறார். இதை கேட்ட உடனே அந்த போர் அந்த அவங்களுடைய அந்த துன்பம் தெரியாமல் இந்த கதையை கேட்டுக்கொண்டு நடக்கிறார்கள். மிகுந்த வியப்படைகிறார் ராமலட்சுமணர், 2 பேரும் வியப்படைகிறார்கள். பிறகு உடனே வந்து அந்த ஒரு இடம், அந்த சித்தாச்சிரமம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்தை வந்து சேர்கிறார்கள். இந்த இடம்ங்கிறது மிக பிரமாண்டமான இடம், முக்கியமான இடம், மிக பெருமை வாய்ந்த இடம். அந்த இடத்தில தான் நான் தவம் செய்ய முடிவு செஞ்சிருக்கிறேன். இந்த இடத்திற்கு ஒரு பெரிய கதை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திர முனிவர் இன்னொரு கதையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. யாரு? ராமபிரான். கதைக்குள் கதை, கதைக்குள் கதை. இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? திருமால் வந்து தவம் செய்த இடம். இந்த திருமால் எப்படிப்பட்ட திருமால்? இந்த விண்ணையும் மண்ணையும் அந்த மண்ணில் உள்ள விண் மண் இரண்டும் உள்ள பற்றுக்களையும் நீக்க சொல்லுவது அந்த பரமன். அந்த பரமனுடைய பெயரை சொன்னாலே இந்த பற்றுக்கள் அனைத்தும் நீங்கிவிடும். அப்படிப்பட்ட பரமன் யார் என்று சொன்னால் திருமால். அந்த திருமால் 100 யுகங்கள் ஆழி ஊழி காலம் தவம் செய்த இடம் இந்த சித்தாச்சிரமம் என்கிற இந்த இடம். அப்படிப்பட்ட புண்ணிய இடம். அந்த இடத்தை தான் நான் வேள்வி செய்ய தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இந்த இடத்திற்கு நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம் என்று அந்த இடத்தினுடைய பெருமையை ராமலட்சுமணருக்கு விஸ்வாமித்திர முனிவர் சொல்லுகிறார். இந்த இடம் பாரின் பால் விசும்பின் பாலும் பற்று அறப்படிப்பது. உலகமும் உலகத்தை தாண்டி விசும்பும், அந்த விசும்பில் உள்ள அந்த பொருள்களில் உள்ள பற்றும் அறப்படிப்பது. அண்ணான் பேர், இந்த பற்றும் அவனுடைய பெயரை சொன்னாலே விட்டு போய்விடும். அப்படிப்பட்ட அமலமூர்த்தி ஊழிக்காலம் இரும்பவும் தவம் ஏற்றினான் இங்கே. ஆகவேதான் இந்த இடம் அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த இடம் என்று அந்த இடத்தினுடைய பெருமையை அவர் சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற பொழுது இப்படி திருமால் தவம் செய்ய போயிட்டதுனால அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு மாவலி என்கிற ஒரு மனிதன், மகாவலி என்று நாம் அறிந்திருக்கக்கூடிய அந்த ஒரு அரக்கன் வானுலகத்தையும் பூ உலகத்தையும் தன்னுடைய வசப்படுத்தி கொண்டு விட்டார். அப்பொழுது மாவலியினுடைய வரலாறையும் சொல்லிட்டு வர்றாரு. இது பிளாஷ்பேக், ஃபுல்லா பிளாஷ்பேக் கதை. மாவலியினுடைய வரலாற்றையும் அவருக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். மாவலி அந்த திருமால் வந்து யுக யுக காலம் அங்கே தவம் செய்கிற பொழுது உலகத்தை காப்பதற்கு கடவுள் ஆன திருமால் அவர் தவம் செய்ய போகின்ற அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொண்டு மாவலியானவன் இங்கே வானமும் வையமும் வவ்வுதல் செய்தான். வானத்தையும் வையத்தையும் வவ்வு விட்டான். அவன் வந்து கவர்ந்து கொண்டு விட்டான். அப்பொழுது தன்னுடைய ஆட்சியை அங்கே நிறுவி விட்டான். அந்த ஆட்சியிலே வழக்கம் போல் தேவர்கள் மனிதர்கள் படாத பாடுபடுகிறார்கள். அப்படி மாவலி ஒரு நாள் மிகப்பெரிய வேள்வியை செய்து தானம் கொடுப்பதற்கு முன் வருகிறார். அந்த தானம் கொடுக்கிற பொழுது அந்த தானத்தை யாரும் ஏற்றுக்கொண்டு விட்டால் மாவலினுடைய பலம் என்பது பல்கி பெருகிவிடும். ஆகவே தேவர்கள் எல்லோரும் கவலை கொள்கிறார்கள். நேரா வந்து திருமாலை வந்து அடைகிறார்கள். தவம் செய்கிற திருமாலை வந்து அடைகிறார்கள். ஆயது அறிந்தனர் வானவர். அவன் வேள்வி செய்து தானம் செய்ய போகிறான் என்பதை அறிந்த வானவர் அந்நாள் மாயனை வந்து வணங்கி இறந்தார். தீயவன் வெந்தொழில் தீர் என நின்றார். அவன் ஒரு தீயவன், அவனுடைய தொழிலை தீர் என நின்றார். நாயகனும் அது செய்ய நயந்தான்.
எப்பொழுதெல்லாம் நமக்கு துன்பம் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் நம்முடைய பிரச்சனைகள் பெரிதாகிறதோ, நம் கைகளை மீறி நம் துன்பம் என்பது நம்மை துயரப்படுத்துகிறதோ, அப்பொழுதெல்லாம் நாயகன் அங்கே நயந்து உதவுகிறான் என்பதை அழகாக இங்கே பாடுகிறார். ஆயது அறிந்தனர் வானவர் அண்ணால் மாயனை வந்து வணங்கி இறந்தார், தீயவன் வெந்துயர் தீர் என நின்றார், நாயகனும் அது செய்ய நயந்தான். நாயகனும் அதற்கு சரி என்று சொல்லி உதவி செய்ய முன் வந்தான். உடனே என்ன பண்றாரு திருமால் வந்து காசிவன் என்கிற ஒரு 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 முனிவருக்கும் ஒரு ஒரு அந்தணனுக்கும் அதிதிக்கும், அதிதி என்கிற ஒரு பெண்ணுக்கும் ஒரு மகவாக, ஒரு சின்ன மகவாக அங்கே வந்து பிறக்கிறார். ஒரு சின்ன குழந்தையாக பிறக்கிறார். ஒரு அழகான ஒரு பாட்டு போடுறாரு. யாரு? நம்ம கம்பபுரம் என்ன போடுறாருன்னா, ஆலமர் வித்தின் அருங்குரல் ஆனா. ஒரு ஆலமரம் அதனுடைய வித்து எவ்வளவு பொடுசா இருக்குமோ, அவ்வளவு பெரிய ஆலமரம் அப்படி பறந்து விடிந்து பல படைக்கலங்களுக்கு நிலைதரக்கூடிய அந்த விசுரூபம் உள்ள அந்த ஆலமரம், அந்த வலிமையுடைய ஆலமரம், அந்த வளர்ச்சியுடைய ஆலமரம், அதனுடைய வித்தானது எவ்வளவு சிறிதாக இருக்குமோ, அந்த வித்தை போல அருங்குரல் போல, இந்த குரலை போல இரண்டடியாக இருந்தாலும் மிகப்பெரிய பொருள்களை தருகிற அந்த அருங்குரலை போல அந்த சின்ன சேயாக அந்த குடும்பத்திலே வாமனன் என்கிற நாமத்திலே திருமால் வந்து பிறந்தான் என்று அழகாக அந்த பாடலை பாடுகிறார். இந்த வாமனன் வளர்ந்ததற்கு பிறகு நேரா மாவலிகிட்ட போயிடுறான். அவன் தானம் செய்வதற்கு தவம் பண்ணிட்டு இருக்கான். யாராவது பணத்துக்கு ஏதாவது கொடுத்தா தேவையில்லைன்னு நினைச்சிட்டு இருக்கான் மாவலி. அப்பொழுது வாமனன் அவனிடம் போய் சேர்கிறார். சேர்ந்ததற்கு பிறகு அவனிடம் போய் நேரா போய் எப்படி போகிறார் என்று சொன்னால் அதற்கு ஒரு அற்புதமான பாட்டு போட்டிருக்காரு. இப்படி வாமனன் வந்து ஒரு சின்ன வடிவமாக, அதே சமயத்தில் அற்புதனாக, ஒரு அற்புதமான பாட்டு இந்த பாட்டு. முப்புரி நூலினன், அவன் வந்து அந்த முப்புரி நூல் என்று சொல்லக்கூடிய அந்த முப்புரி நூல், அந்த நூலை அந்த இடையில போட்டிருப்பாங்க, இந்த குறுக்க போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த நூல் முப்புரி நூல் போட்டுக்கிறார்கள். விஞ்சை கற்பது ஒரு நாவன், அதாவது வேத மந்தங்களை சொல்லக்கூடிய நாவை உடையவனாக. அனல்படு கையன், அனல்படு கையன்னா அந்த வேள்வித்தீயை வளர்க்கக்கூடிய கை அப்படின்னா அந்த வேலைகளை செய்யக்கூடிய ஒரு கையனாக. அற்புதரே அறியும் தன் சிற்பதம் வைப்பது ஒரு மெய்க்கோடு சென்றான். அதாவது அற்புதர்கள் நல்ல மனிதர்கள் அறியக்கூடிய தோற்றத்தோடு தன் ஒரு தோற்றத்தை எடுத்துக்கொண்டு திருமால் அவனிடம் சென்றான் என்று ஒரு அற்புதமான பாடலை பாடுகிறான். முப்புரி நூலினன் முஞ்சியன் விஞ்சை கற்பது ஓர் நாவன் அனல்படு கையன் அற்புதன், அற்புதரே அறியும் ஒரு சிற்பதம் ஒப்பது மெய்க்கொடு அவன் சென்றான் என்று வாமனன் மாவலியிடம் செல்லுகிற அந்த செய்தியை அங்கே கம்பர் சொல்லுகிறார். பிறகு மாவலி வாமனனை அழைத்து முகமன் கூறுகிறான். வாமனன் மாவலியை பாராட்டுகிறான். பிறகு மாவலி வந்து அவனுக்கு தானம் செய்ய கொடுக்க முடிவு செய்து முயல்கிறான். அப்பொழுது அவனுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய சுக்கிரன், வெள்ளியாகிய அமைச்சர் அவனை தடுக்கிறான். இரு இந்த திருவிளையாடல்ல வந்து நாகேஷுக்கு அவர் வந்து இந்த இதை கொடுக்க போகும்போது நக்கீரர் வந்து தடுக்கிற மாதிரி மாவலி வந்து நடுவுல தடுக்கிறார். வெள்ளி வந்து தடுக்கிறார். மாவலி கொடுக்க போகும்போது உடனே அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, அதாவது தடையுரை சொல்லி தடுக்கிறார். என்ன சொல்லி தடுக்கிறாருன்னா, கண்டது திறந்து இது கைத்தவம் ஐய, கொண்டல் நிற குரல் என்பது கொள்ளேல், அவன் சின்னவன் என்று நீ கொள்ளாதே, அண்டமும் முற்றும் அகண்டமும் மேல் நாள் உண்டவனாம், இதை உணர்ந்து கொள் என்று சொல்கிறார். கண்டது திறந்து இது கைத்தவம் ஐயா, நீ கொடுக்கறதுக்கு முன்னாடி கண்ணை திறந்து பார். கொண்டல் நிற குரல் என்பது கொள்ளேல், அவன் வந்து குரல் அந்த சின்ன பையன் என்று எண்ணாதே, அண்டமும் முற்றும் அகண்டமும் மேல் நாள் உண்டவன், அத்தனை அண்டங்களையும் இந்த உலகம் பிரளயம் வந்து இந்த உலகத்தை அழிக்கிற பொழுது அந்த அண்டத்தை அப்படியே தன்னுடைய வாய்க்குள்ளிட்டு இந்த அண்டத்தை அப்படியே உண்டவன் யார் என்று சொன்னால் திருமால், அவன் தான் இங்கே வந்திருக்கிறான், அதை உணர்ந்து கொள் என்று வெள்ளியாகிய சுக்கிரன் அங்கே தடையுரை சொல்லுகிறான். சொன்ன உடனே வெள்ளியை நோக்கி மாவலி சில செய்திகளை சொல்லுகிறார். இந்த படலத்துல என்ன ரொம்ப மிகவும் கவர்ந்த பகுதி என்பது இதுதான்.
இதுவரைக்கும் உள்ள கதை ஒரு கதைகளை சொல்லி வருகிறார். இது யாரு, இது எப்படி பிறந்தாரு, உங்களுக்கு இது பிறந்தாருங்கிறதெல்லாம் செய்திகள். ஆனால் இந்த வாமனன் மாவலியை தேடி தானம் கேட்கிற பொழுது, அவன் கொடுக்க போகிற பொழுது, அதை வள்ளி தடுக்கிற பொழுது, அதனை மாவலி அதற்கு சொல்லுகிற மறுமொழிகள் என்பவை மிக மிக சிறந்த பாடல்களாக நான் இதிலே பார்க்கிறேன். அது நமக்கு மிகப்பெரிய சிந்தனைகளை, சிலிர்ப்பை உண்டாக்குற பாடல்களாக அவை அமைந்திருக்கின்றன. உடனே அந்த வெள்ளியை நோக்கி, தடுக்கிற வெள்ளியை நோக்கி மாவலி என்ன சொல்லுகிறான் என்று சொன்னான், நினைக்கிளை என் கை நிமிர்ந்திட தனக்கு இயலா வகை தாழ்வது, தாழ்வு இவ் கரியானது கைத்தலம் எண்ணின் எனக்கு இதன் மேல் நலம் யாது கொள் என்றான். அதாவது நீங்க ஒண்ணு சொல்ற, ஆனா உன்னை நினைக்க மறந்துட்ட. நீ நினைக்கலை, ஒரு முக்கியமான செய்தியை நீ மறந்து விட்டாய். நினைக்கலை என் கை நிமிர்ந்திட, தானம் கொடுக்கும் பொழுது என்னுடைய கை மேலே இருக்க, தனக்கு இயலா வகை தாழ்வது தாழ்வுயில் கணக்கறி கைத்தலம், என் கை உயர்ந்து இருக்க எனக்கு கீழே தாழ்ந்து வாங்கக்கூடியது கணக்கரி கைத்தலம், அந்த கரிய நிறமுடைய திருமாலனுடைய கை என்று சொன்னால் எனக்கு இதற்கு மேல் நலம் யாது கொள். நீ என்னை தடுக்க நினைக்கிறாய், எனக்கு நல்லது வரும்னு நினைக்கிற, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் ஒரு இன்னொரு செய்தி இருக்கு, அது நினைக்கல பாரு நீ. அது என்ன தெரியுமா, நான் கொடுக்க என் கை மேலே உயர்ந்திருக்க, அது வாங்குறவன் கரிய திருமாலனுடைய கைத்தலமாக அது தாழ்ந்திருந்தால் அதை விட நலம் எனக்கு என்ன கொள் என்று அவன் சொல்லுகிறான். என் கை மேலாக நிமிர்ந்து இருக்க, தன்னுடைய தன்மைக்கு பொருந்தாத விதத்தில் தானே என் முன்னால் தாழ்ந்து தன்னுடைய மேகம் போன்ற கரிய கையை நீட்டிக் கொண்டிருப்பது திருமால் கை என்றால் இதை விட மேலான நன்மை எனக்கு என்ன என்று மாவலி சொல்கிறான். எவ்வளவு ஒரு அருமையான அவனுடைய சிந்தனை பாருங்க. அடுத்த பாடல்ல ஒரு வரி சொல்றார், கொள்ளுதல் தீது கொடுப்பது நன்று. இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் கொள்ளுதல் தீது கொடுப்பது நன்று, நான் இங்கே கொடுக்கிறேன். இந்த உலகத்தில் இன்னொரு பாட்டு சொல்றார், மாய்ந்தவர்கள் மாய்ந்தவர் அல்லர்கள் மாயாது ஏந்திய கை கொடு இறந்தவர் எந்தாய், வீழ்ந்தவர் என்பவர் வீழ்ந்தவரேனும் ஈந்தவர் அல்லது இறந்தவர் யாரே என்கிற. என்ன அற்புதமான பாட்டு தெரியுமா. இந்த உலகத்தில் மாய்ந்தவர்கள் எல்லாம் மாய்ந்தவர்கள் அல்ல, மாய்ந்தவர்கள் எல்லாம் மாய்ந்தவர்கள் அல்ல. யார் மாய்ந்தார்கள் தெரியுமா, ஏந்திய கை கொண்டு இறந்தவர்கள். இறந்தவர்கள் மட்டும்தான். அந்த இறந்தவர்கள் என்ன அர்த்தம், இறைஞ்சி வாங்கியவர்கள், அதாவது தானம் வாங்குகிறார்கள் பாருங்கள், அவர்கள் தான் இறந்தவர்களாம், மரணித்தவர்கள். மாய்ந்தவர்கள் எல்லாம் மாய்ந்தவர்கள் அல்ல. யார் உலகத்தில் மாய்ந்தவர்கள் என்ன, யார்ட்டையாவது பிச்சை எடுத்திருந்தாங்கன்னா, தானம் பெற்றிருந்தாங்க, அவர்கள் தான் இந்த உலகத்தில் இறந்து போகிறார்கள். இறந்தவர்களே இறந்தவர்கள். இந்த உலகத்தில் ஈந்தவர் அல்லது இருந்தவர் யாரே. ஆனா யாரு மாயாதவர்கள் என்று சொன்னால் ஈந்தவர் அல்லது இந்த உலகத்தில் இருந்தவர் யாரே என்ற அற்புதமான ஒரு பாட்டு. மாய்ந்தவர் அல்லர்கள் மாயாது ஏந்திய கைகூடி இறந்தவர் எந்தாய், வீழ்ந்தவர் என்பவர் வீழ்ந்தவரே ஆனாலும் ஈந்தவர் அல்லது இருந்தவர் யாரே. அப்போ கொடுக்கிறவன் தான் இருக்கவன், நான் காலகாலத்துக்கு இருக்க போறேன், ஏன்னா நான் கொடுக்கிறேன் அப்படின்னு ஒரு அற்புதமான பாட்டு. இதை பார்க்கிற பொழுது எனக்கு கண்ணதாசனுடைய அந்த பாட்டு தான் வந்துச்சு. வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களில் மனதில் நிற்பவர் யார், மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தன்னிலே நிற்கின்றார் என்று சொல்றாரு பாருங்க. வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி ஆனாலும் மக்கள் மனதில் நிற்போர் யார், அவர் எழுதுறாரு. இவன சொல்றாரு, வாழ்ந்தவர் பல பேரா இருந்தாலும் ஈந்தவர் அன்றி இருந்தவர் யார், கொடுத்தவர்களை காட்டிலும் இந்த உலகத்தில் இருந்தவர்கள் நிலைத்திருக்கக்கூடிய புகழை பெற்றவர்கள் யார் என்று அற்புதமான மொழிகளை பாடல்களாக இதெல்லாம் யார், மாவலியா சொல்றாரு, கம்பர் சொல்லுகிறார். யாருக்கு சொல்றார், நமக்கு சொல்லுகிறார். காலங்களை கடந்து 1000 2000 ஆண்டுகளை கடந்து நம்மை போன்ற என்னை போன்ற குழந்தைகள் எல்லாம் படிக்கிற பொழுது, எனக்கு பிறகு வரக்கூடிய குரல் போன்ற குழந்தைகள் எல்லாம் படிக்கிற பொழுது அவர்களுக்கு ஒரு நெறியை, அறநெறியை போதிக்கிற வகையில மாவலி என்ற ஒரு அரசனுடைய வாய்மொழியாக இந்த மொழிகளை இங்கே சொல்லுகிறார். கொள்ளுதல் தீது கொடுப்பது நன்று, ஈந்தவர் அன்று இருந்தவர் யாரு
என்று சொல்லுகிறார். பிறகு அவன் சொல்றான், தடுப்பவரே பகை. இந்த உலகத்தில் தானம் செய்கிற பொழுது அதை தடுப்பவர் தான் பகை. வள்ளலார் சொன்னாரு, ஒரு பாட்டு பாடினார். அதாவது உலகத்தினுடைய பாவங்களை எல்லாம் பட்டியலிட்டு போட்டு காட்டினார் வள்ளலார். அந்த என்னன்னா அவர் மேல ஏற்றி கொண்டு பாடினார். ஆனா அவரை காட்டிலும் ஒரு தூய ஆத்மா உலகத்தில் இருக்க முடியாது. அந்த பட்டியலை பாடுகிற பொழுது இந்த உலகத்துல என்னென்ன பாவம் எல்லாம் இருக்கு, பாவம் பண்ணாத என்ன சொல்றோமே தவிர என்னெல்லாம் பாவம் அப்படின்னு யாராவது லிஸ்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா யாருக்கும் தெரியாது. பொதுவா சொல்லுவாங்க, அறம்னு நம்ம திருக்குறள்ல ஒரு 10 கருத்துக்களை சொல்லலாம். இது நல்லது, இது நன்று, இது தீதுன்னு சொல்லலாம். ஆனா ஒரு பட்டியலே கொடுத்திருக்கிறார் வள்ளலார். நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ, நட்டாற்றில் கை நழுவ விட்டேனோ அப்படின்னு போகும் அந்த பாட்டு. அதுல ஒரு வரி வரும், தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ என்று ஒரு வரி வரும். தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ என்று. தானம் கொடுப்பதை தடுப்பது மிகப்பெரிய பாவம். அதை இப்ப கம்பர் சொல்லுகிறார், தடுப்பவரே பகை, தம்மையும் அன்னார் கெடுப்பவர் அன்னது ஓர் கேடில்லை. ஒருத்தன் தானம் செய்யும் போது தடுப்பவர் தன்னையே கெடுத்துக் கொள்கிறார்களாம். அவர்களை காட்டிலும் கேடு உடையது உலகத்தில் ஏறதும் இல்லை. ஆகவே தானம் கொடுப்பதை தடுக்கக்கூடாது என்கிற நீதிமொழியையும் அங்கே அடுத்த பாடலிலே வைக்கிறார். இன்னொன்னு சொல்றாரு, தம் கைக்கு உளபோதே இட்டு இசை கொண்டு அரண் எய்த வேண்டும். தன் கையில பொருள் இருக்கும் பொழுது, அந்த நேரம் இருக்கும் போது, நம்ம கையில நல்ல நேரம் இருக்கும் போது நம்மகிட்ட அந்த பொருளை தானம் செய்து நல்ல எண்ணத்தை, நல்ல அந்த ஊழை பெற்றுக்கொள்ள வேண்டும். தம் கைத்து உளபோதே இட்டு இசை கொண்டு அறம் எய்த வேண்டும் என்கிற அந்த ஒரு செய்தியையும் அடுத்த ஒரு பாடலிலே வைக்கிறார். உள்தெரு வெம்பகை ஆவது உலோபம். ஒரு மனிதனுடைய ஒழிக்கக்கூடிய உள்பகை என்ன தெரியுமா? உலோபம். கஞ்சத்தனமா இருக்கிறது ஒரு மனுஷனை அழிக்கக்கூடிய உலோபம். இதெல்லாம் பாருங்க, அவரு ஒரு அரக்கன் வாயிலாக கம்பர் காட்டுகிற செய்திகள். நான் ரொம்ப அசந்து போனேன். ஒவ்வொரு பாட்டும் தனித்தனி பாடல்களையும் ஒவ்வொரு செய்திகள் வருகிறது. ஒரு மனத்தை அழிக்கும் கொடிய பகையாய் இருப்பது உலோப குணமாகும். இதை தடுப்பது, என்னை தானம் செய்வதை தடுப்பது உனக்கு அழகியதோ வெள்ளி. அமைச்சனே, என்னை நீ தடுப்பது உனக்கு அழகா? இப்படி இதனை தடுத்தால் உனது சுற்றம் உண்பதுவும் உடுப்பதுவும் இன்றி கெட்டுவிடும். தானம் செய்வதை தடுத்தால் என்ன நிகழும் என்று சொன்னால், அவனுடைய சுற்றமானது உண்பதும் உடுப்பதும் இன்றி கெட்டுவிடும். அப்படிப்பட்ட பாபகாரியத்தை செய்யாது என்று தானத்தினுடைய பெருமையை அங்கே அழகாக அங்கே சொல்கிறார். நான் கூட நகைச்சுவையா நினைச்சேன், என்ன இவ்வளவு தடுத்துட்டாரு, இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்காரு, அப்ப வாமனனுக்கு என்ன நினைப்பு வந்திருக்கும், தருவாரோ இல்லையோ நினைப்பு வந்திருக்குமோ ஒரு நகைச்சுவைக்காக. ஆனால் இப்படி மாவலி என்பவன், மகாபலி என்கிற அந்த அரக்கன் வாமனனுக்கு கொடுக்கும் பொழுது தெரிந்தே கொடுக்கிறான். அப்படிப்பட்ட என் கை உயர்ந்திருக்க, தன் கைத்தளம் தாழ்ந்திருக்க வந்திருப்பது திருமால் என்றால் அதை காட்டிலும் நல்லது எனக்கு என்ன என்று என்ன உண்டு என்று சொல்லிதான் அவன் தன்னுடைய தானம் கொடுக்க முன்வருகிறான். உடனே அவர் என்ன வேணும் கேட்கணும்னா, 3 அடி மண் கொடு என்று கேட்கிறார் வாமனன். அடி ஒரு 3 நீ அளந்து கொள்க என நெடியவன் குரிய கை நீரில் நீட்டினான். அந்த நெடியவன் யாரு? நெடியவன் திருமால். அந்த நெடியவனுடைய குரிய கை, அவனுடைய சின்ன கையை அந்த மாவலி ஊற்றக்கூடிய அந்த நீரை நோக்கி நீட்டினான். அவன் தாரவாத்து கொடுக்குறான். அப்ப குரிய கை, நெடியவனுடைய நீண்ட நெடுமாலுடைய குரிய கை அந்த மாவலியில் ஊற்றுகிற அந்த நீரை வாங்குவதற்காக அங்கே அவனை நீட்டுகிறான் என்று சொல்லுகிறான். பிறகு அதை வாங்கினதற்கு பிறகு அந்த 3 அடி அளக்க வேண்டும் என்கிற பொழுது நமக்கெல்லாம் தெரிந்த கதைதான். தன்னுடைய விசுரூபம் எடுக்கிறார் திருமால். ஒரு காலால் தான் நிற்கக்கூடிய இந்த உலகத்தை அளந்து விடுகிறார். ஒரு காலை உயர்த்தி வானுலகத்தை அளந்து விடுகிறார். 3வது காலுக்கு இடமில்லை. ஆகவே அவன் தலையிலே வைக்கிறான். இதான் கதை. நின்ற கால் மண் எல்லாம் நிரம்பி அப்புறம் சென்று பாவிற்று. ஒரு கால், நின்ன காலு மண்ணெல்லாம் நிரம்பி மண்ணையே அளந்து அதற்கப்புறம் கீழே போக முடியாம அங்கே நின்றுச்சு. 1 கால் வானகமெல்லாம் முடுக்கி எல்லா வானங்களையும் அளந்து அதற்கு மேல் செல்ல முடியாமல் கால் மீண்டது. 1 அடிக்கு அழகு இல்லாது அவ்வடிக்கு அன்பன் மெய்தான் அடி. அந்த 3வது அடிக்கு அழகு இல்லாத, இடமே இல்லாமல் அழகு இல்லாது
அளவு இல்லாமல் அவ்வடிக்கு அன்பனுடைய மெய்தான், அவனுடைய உடம்புதான், அவனுடைய தலைதான் அடியாக அங்கே அமைந்தது என்று விஸ்வாமித்திர முனிவர் வாமனுடைய அந்த அந்த விஸ்வரூபத்தை அங்கே வியந்து அங்கே சொல்லுகிறார். பிறகு வாமனன் உடனடியாக அந்த மாவலிக்கு அந்த மாதிரி அவனுக்கு முக்தி கொடுத்து தானும் அந்த இடத்தை விட்டு அகன்று தன்னுடைய முன்னே இடம் செல்கிறார். அப்படிப்பட்ட இடம் இந்த இடம் என்று சித்தாமத்தினுடைய பெருமையை அங்கே சொல்லுகிறார். அந்த பெருமையை நடத்திய இந்த சித்தாசிரமத்தினுடைய பெருமையை சொல்லி, இந்த இடத்தை காட்டிலும் சிறந்த இடம் நான் வேள்வி செய்ய இடம் இல்லை, ஆகவே நான் இங்கிருந்து வேள்வி செய்ய போகிறேன் என்று சொல்கிறான். விஸ்வாமித்திரன் வேள்வியை தொடங்குகிறான். விஸ்வாமித்திரர் அவருடைய வேள்வியை ராம லக்ஷ்மணர்கள் காக்கிறார்கள். எப்படி காக்கிறார்கள் தெரியுமா? எண்ணுதற்கு ஆக்க அரிது 2-3 நாள் விண்ணவர்க்கு ஆக்கிய முனிவன் வேள்வியை மண்ணினை காக்கின்ற மண்ணின் மைந்தர்கள் கண்ணினை காக்கின்ற இமைகள் போல் காத்தனர் என்று பாடுகிறார். மண்ணை காக்கின்ற மன்னன் யாரு? அயோத்திமன் தசரதன். அவனுடைய மைந்தர்கள் கண்ணை காக்கின்ற இமை போல் அந்த விஸ்வாமித்திர முனிவருடைய இந்த வேள்வியை அங்கே காக்கிறார்கள். பிறகு ராமபிரான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. எப்போ வருவார்கள் அரக்கர்கள், தடை செய்ய வருவார்கள் என்று சொல்கிறார்களே, எப்போ வருவார்கள் என்று பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். பிறகு அரக்கர்கள் வருகிறார்கள். வந்து அம்பு மலை வேல் மரங்களை பிடிச்சு போடுறதுன்னு பெரிய பிரச்சனை எல்லாம் பண்ணுகிறார்கள். சிறந்தவர்களோட சண்டையை போடுகிறார்கள். ராமர் வந்து அரக்கருடைய படையினை லக்ஷ்மணனுக்கு காட்டுகிறார். லக்ஷ்மணன் உடனே அவர்களுடைய தலைகள், அவருடைய உடலங்கள் துண்டாகி விடுவதைத்தான் நீங்க பார்ப்பீர்கள் என்று அங்கே அவன் பாடுகிறான். யாரு? லக்ஷ்மணன் பாடுகிறான். பிறகு ராமபிரான் அந்த வேள்வி சாலைக்கு வந்து பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தன்னுடைய சரங்களால் அதை ஒரு கூரை மாதிரி போடுறாரு. அவர் வேள்வி செய்யக்கூடிய அந்த இடத்தை தன்னுடைய அம்புகளாலே ஒரு கூரை, ஏன்னா அவர்கள் மேலே சண்டை போடுகிற பொழுது அவர்களுடைய உடல் அந்த துண்டங்கள் வந்து அந்த வேள்வியில விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, தெரிஞ்சு போய் சண்டை வரப்போகுது அப்படின்னு அவர்களுடைய அந்த வேள்வி சாலையை சுற்றி தன்னுடைய அம்புகளால் ஒரு கூடாரம் போல் அவர் முதலில் ராமன் அளிக்கிறார். தூமவேல் அரக்கர் தன் இனமும் சோரியும் ஓம வெம்கணல் இடை உகும் என உண்ணி அத்தாமரை கண்ணனும் சரங்களே கொடு கோமணி இருக்கை ஒரு கூடமாக்க. அந்த அரக்கருடைய நினமும் இந்த ரத்தமும் அந்த 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 தீயில், எந்த தீ? ஓம வெம் கணல் இடை, அந்த ஓமம் இருக்கக்கூடிய அந்த தீ, அந்த ஆகுதி தீயில் வந்து விழும் என்பதற்கு தடுப்பதற்காக தாமரை கண்ணன் சரங்களே கொண்டு கோமணி இருக்கை ஓர் கூடமாக்கினான். ஒரு பெரிய ஒரு கூடத்தை அங்கே ஆக்கினான் என்று அங்கே அழகாக அங்கே கம்பர் அந்த காட்சியை படம் பிடித்து காட்டுகிறார். பிறகு அந்த சமயத்துல இந்த சித்தாசிரமத்தில் இருக்கக்கூடிய எல்லா முனிவர்களும் பயந்து போய் ராமன்ட்ட வந்து அடைக்கலம் கூறார்கள். ராமபிரான் வந்து அக்கரோடு பொருதுகிறார். அந்த இடத்துல ஒரு அருமையான பாட்டு கொடுக்கிறார் கம்பர். கவித்தனன் கரதலம் கலங்களீர், பயப்படாதீங்க, கவித்திறன் கரதலம் அப்படி அவர்களுக்கு வந்து அபயம் அளிப்பது போல் சொல்லி, கலங்களீர் என செவித்தளம் நிறுத்தினன் சிலையின் தெய்வனான். அப்பா என்ன பாட்டு சார்! கவித்தலன் கரதலம், இந்த கையை வந்து அப்படி வச்சு அவர்களுக்கு பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, கலங்களீர் அழுவாதீங்க, செவித்தளம் நிறுத்தினன், அந்த அம்பை இழுத்து அந்த வில்லை இழுத்து செவிக்கிட்ட வந்து நிப்பாடுறான். செவித்தளம் நிறுத்தினன் சிலையின் தெய்வனான் புவித்தளம் குருதியின் புணரியாக்கினன். புவித்தளம் அந்த தரையே வந்து என்னன்னா ரத்தம் ஆயிடுச்சான். புவித்தளம் குருதியின் புணரி ஆக்கினன் குவித்தனன் அரக்கர்தம் சிரத்தின் குன்றமே. அருமையா எழுதியிருக்காரு பாட்டு. குவித்தனன் கவித்தனன் கரதலம் களங்களீர் என செவித்தளம் நிறுத்தினன் சிலையின் தெய்வனான் குவித்தளம் குருதியின் புணரியாக்கினன். ஒரு குளம் மாதிரி ஆக்கிட்டாரு. குவித்தனன் அரக்கர்தம் சிரத்தின் குன்றமே. அவர்களுடைய தலையை அறுத்து 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 ஒரு மலை மாதிரி கூச்சிட்டானா ராமபிரான். பிறகு அந்த ராமபிரான் ஏவிய வாளி, அந்த அந்த தாடகனுடைய குமாரர்கள் தான் இங்க வர்றாங்க. அது சொல்ல மறந்துட்டேன். தாடகை இறந்துபட்ட தாடகனுடைய குமாரர்கள் 2 பேர் தான் அந்த அரக்கர்களோடு சேர்ந்து வருகிறார்கள். அவர்களில் ஒருவனை கடலில் கொண்டு போய் ஒளித்து விட்டது ராமனுடைய அம்பு. திருமகள் நாயகன் தெய்வ வாளிதான் வெறுவரு தாடகை பயந்த வீரர்கள் 2 ஒருவனை கடலில் இட்டது. கடல்ல கொண்டு போய் ஒருத்தனை ஒளிச்சிருச்சு. அங்கு ஒருவனை அந்தகன் புறத்தின் உய்த்தது. அந்தகன் புறம்னா யமலோகம். ஒருத்தனை யமனுக்கு அனுப்பிட்டு ஒருத்தனை கடல்ல கொண்டு போய் தொலைச்சிச்சு. யாரு? ராமபிரான் ஏபிய வாளி.
சுவாகு என்கிற ஒரு மைந்தனை கொன்று, தாடகையருடைய மைந்தனை கொன்று மாரிசனை கொண்டு போய் கடல்ல தள்ளிருக்கு. எதிரியை முழுமையா கொன்றணும். குற்றம்னா சிக்கல் தான். அதுக்கு எடுத்துக்காட்டு இந்த மாரிசனை உயிரோடு விட்டது. மாரிசனை கொண்டு போய் கடலில் தள்ளி விட்டது அந்த அம்பு. பிறகு அரக்கற்படை திரிந்து ஓடுதான். அந்த திரிந்து ஓடுகிற அந்த காட்சி அழகா ஒரு பாட்டுல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இவன் நம்மை தொடர்ந்து நம்மை கொன்று விடுவான் என்று அவர்கள் பயந்து ஓடுகிறார்களாம். ஏன் பயந்து ஓடுகிறார்கள்? ராமன் தரையில நின்று போர் புரிகிறார். அரக்கர்கள் வானத்தில் இருந்து போர் புரிகிறார்கள். எப்படி ராமன் மேல போக முடியும்? பறந்தா போக முடியும்? பறந்து போக முடியாது. இவன் முன்னாடியே அரக்கர்கள் தலைகளை அறுத்து ஒரு மலை போல ஆக்கிட்டான். இந்த மலையில ஏறி நம்மளை கொன்னாலும் கொண்டுருவான்னு சொல்லிட்டு அரக்கர்கள் பயந்து கொண்டு ஓடினார்கள் என்று அழகாக அப்படி அழகா படம் முடிகிறார். அந்த வரிகளில், அந்த வார்த்தைகளில் கவித்துவம் மிக்க பாடல்களை படைத்து அந்த இடத்தை ஒரு அற்புதமான ஒரு அந்த நிகழ்ச்சியை ஒரு கண் முன்னே அப்படி கொண்டு காமிக்கிறார் கம்பர். பிறகு தேவர்கள் வழக்கம் போல எப்படி அந்த காலத்து எம்ஜிஆர் படத்துல கடைசியில போலீஸ்காரங்க வருவாங்களோ அந்த மாதிரி இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச உடனே தேவர்கள் விடுவார்கள். தேவர்கள் ராமபிரானை பாராட்டுகிறார்கள். பிறகு விஸ்வாமித்திர முனிவர் ராமனை பாராட்டுகிறார். அந்த ஒரு பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. அது ரொம்ப அருமையான பாட்டு. அரியது ஒன்றுமில்லை. இல்ல அது என்ன பாட்டுன்னா, நீ பெண்ண காரியம் பெரிய காரியம். ஆனா அதை நான் பெரிய காரியமா நான் நினைக்கல. விஸ்வாமித்திரன் சொல்றாரு, எனக்கு அது பெரிய காரியமா தெரியல. ஏனென்றால் இந்த உலகத்தையே ஆழிக்காலத்தில் பிரளயம் அழிக்க போகிற பொழுது அண்டத்தை உன் வாய்க்குள் அடக்கி, உன் வயிற்றுக்குள் அடக்கி இந்த உலக உயிர்களை காப்பாத்தியம் இல்லையா நீ? அப்படிப்பட்ட உனக்கு இந்த ஒரு செய்தி, இந்த ஒரு பிரச்சனையில இருந்து எங்களை காப்பாற்றுவது ஒரு பெரிய செய்தி இல்ல. அதற்குரிய பேரை நாங்கள் பெற்றோம் என்று விஸ்வாமித்திர முனிவர் சொல்லுகிற மாதிரி அந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. இதற்கு கூட விளக்கம் கொடுக்கிற நம்ம ஒரு விளக்க உரையில நான் படிச்சது என்னன்னா, அதாவது வாய்க்குள் போடுகிற எல்லாமே செரித்து விடும் இல்லையா? நம்ம என்ன உணவு போட்டாலும் அதை செரித்து விடும். ஆனால் திருமாலினுடைய வாய்க்குள் சென்ற அந்த அண்டத்தில் உள்ள உயிர்கள் செரிக்காது. அது மீண்டும் மீண்டும் உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கும். மீண்டும் மீண்டும் அந்த அண்டத்தில் பிறந்து அந்த திருமாலை சேவித்துக் கொண்டே இருக்கும் என்று அற்புதமாக அவர்கள் எழுதியிருப்பார்கள். அப்படிப்பட்ட திறமுடைய உனக்கு, அப்படிப்பட்டவர்களால் உனக்கு இது ஒரு பெரிய செய்தி இல்லை. ஆனாலும் உன்னை நீ செய்து கொடுப்பதற்கான அந்த பேற்றை நாங்கள் பெற்றோம் என்று ராமபிரான் பார்த்து விஸ்வாமித்திர முனிவர் நல்மொழி சொல்லுவார். சொன்னதற்கு பிறகு உடனே ராமபிரான் சரி என்னால முடிஞ்சு, வேற என்ன பணி சொல்லுங்க என்று கேட்கிறார். கேட்டதற்கு பிறகு உடனே விஸ்வாமித்திரர் சொல்லுகிறார், அரியது ஒன்றுமில்லை, உனக்கு அரியது ஒன்றுமில்லை, பெரிய காரியம் ஒன்று உள, அவை முடிப்பது பின்னர். உன்னால முடியாது ஒண்ணும் இல்லை, ஆனா ஒரு பெரிய காரியம் இருக்கு, ஆனா அது வரும் பின்னாடி. பிரியும் வார் புனல் மருதம் சூழ் மிதிலையர் கோமான் புரியும் வேள்வியும் காண்டும் நாம் எழுக என்று போனார். உனக்கு அரிய விஷயம் ஒண்ணுமே கிடையாது. அவர் கேட்கிறாரு, நான் என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும்? இந்த பிரச்சனை முடிஞ்சு, உங்க வேள்வி முடிஞ்சது, நல்லபடியா முடிஞ்சது, அடுத்து நான் என்ன பண்ணணும், நாங்க என்ன பண்ணணும் ஏன்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே அரியது ஒன்றும் இல்லை, பெரிய காரியம் ஒண்ணு இருக்கு பின்னாடி. இப்போ என்ன பண்ணோம்னா, விரியும் வார் புனல் மருதம் சூழ் மிதிலையர் கோமான் புரியும் வேள்வி. மிதிலை மாநகரில் சனகன் என்கிற அரசன் புரியக்கூடிய ஒரு வேள்வி. முனிவர் என்ன பார்க்க போவார்? வேள்வி பார்க்கத்தான் போவார், வேற எங்கே போவார்? வேள்வி அங்கே வேள்வி செய்கிறார். அந்த வேள்வியை நாம் கண்டுவிட்டு வருவோம் என்று அந்த குழந்தைகளை கூட்டிக் கொண்டு விஸ்வாமித்திர முனிவர் நடக்கிறார் என்று இந்த வேள்வி படலத்தை கம்பர் மிக அழகாக கிட்டத்தட்ட ஒரு 59-60 பாடல்கள் என்று நினைக்கிறேன் பாடல்களை சொல்லி முடிக்கிறார். பெரியவர்களே, படலமாக கம்பராமாயணத்தில் அழகாக ராமனுடைய வாழ்க்கையை நமக்கு அறிமுகப்படுத்தி கொண்டே போகிறார். ராமபிரானை அவன் கருவாகி உருவாகி அவன் திருவாக மலர்ந்தது முதல் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அவன் பாலனாக இருந்து வளர்ந்து ஒரு தன்னுடைய நாட்டு மக்களை நல்ல விதத்தில் அவன் காத்து வருகிற பொழுது விஸ்வாமித்திரன் அழைத்துக் கொண்டு வருகிறான். தாடகையை வதைக்கிறான். பிறகு அவருடைய வேள்வியை காக்கிறான். அவனுடைய ஒவ்வொரு தருணத்திலும் அவருடைய குணாதிசயங்கள் என்பவை நமக்கு பல்வேறு அறவுரைகளை சொல்லித் தருவதாக இருக்கின்றன. அதனை காட்டிலும் கம்பன் என்கிற மிகப்பெரிய ஒரு கவிஞன் பல்வேறு பாத்திரங்களின் வாயிலாக தொடர்ந்து நமக்கு அறநெறிகளை போதித்து வருவதை பார்த்தோம். அதனுடைய ஒரு எடுத்துக்காட்டை
இந்த வேள்வி படலத்தில் மாவலி சரிதத்தில் நாம் அழகாக பார்த்தோம். கொடுப்பதினுடைய பயன் என்ன, கொடுக்காததினுடைய பயன் என்ன, கொடுப்பதை தடுப்பவர்களுடைய நிலை என்ன என்பதெல்லாம் மிக அழகாக அவர் சொல்வதை பார்க்கிறோம். இப்படி பல்வேறு செய்திகளை பார்த்து வருகிற நாம் தொடர்ந்து அடுத்த படலத்தை அடுத்த நிகழ்ச்சியில்